என் அன்புக்கினிய கண்மணிகளை இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ், கணினி ஓர் அறிமுகம், Chapter 1 for 11th standard. We are going to see Introduction to Computer, Generations of Computer, Natural Language Processing, Data and Information. கணிப்பொறி ஓர் அறிமுகம், கணிப்பொறியின் தலைமுறைகள், இயற்கை மொழி செயலாக்கம், தரவு மற்றும் தகவல். We are going to see all these topics in this visual. First, let us see Introduction to Computer. கணிப்பொறி ஓர் அறிமுகம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதே சார்லஸ் பேபேஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கல, அவர் ஒரு கால்குலேட்டிங் டிவைஸ் தான் கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்ச கால்குலேட்டிங் டிவைஸ் தான் இப்ப நாம் பயன்படுத்திட்டு இருக்கிற எல்லா கணிப்பொறிகளுக்கும் ஒரு முன்னோடி. அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச எல்லா கால்குலேட்டிங் டிவைஸும் மெக்கானிக்கல் பேஸ்டா இருந்துச்சு. டிவைசஸ் தனித்தனியா, ALU தனியா, கண்ட்ரோல் தனியா, மெமரி தனியா, அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா அவர் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்குலேட்டிங் டிவைஸ்ல அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருந்தது, கண்ட்ரோல் யூனிட் இருந்தது, இன்டகிரேட்டட் மெமரி இருந்தது. அந்த கான்செப்ட் எல்லாம் டெவலப் பண்ணி தான் இப்ப நாம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எவாலுவேட் ஆயிருக்கு. சார்லஸ் பேபேஜ் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபார் ஹிஸ் இன்வென்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் என்ஜின் as it had arithmetic logic unit, basic flow control and integrated memory. இது எல்லாமே அதுல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இது எதுவுமே இல்ல. சார்லஸ் பேபேஜ் கணிப்பொறியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அவர் அனலிட்டிக்கல் என்ஜின் என்ற கருவியை வடிவமைத்தார். அது கணித ஏரண செயலகத்தையும் கட்டுப்பாட்டு அமைப்பையும், ALU கண்ட்ரோல் யூனிட், உள்ளிணைந்த நினைவகத்தையும் கொண்டிருந்தது. இவருடைய கம்ப்யூட்டர் தான் ஃபர்ஸ்ட் இந்த எல்லா டிவைசஸும் தனித்தனியா பிரிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கணிப்பொறி. அதனால இவரை ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர்ங்கிறது என்ன? ஆக்சுவலி தட்ஸ் a machine. நம்ம எப்படி ஃபேன், டியூப் லைட் எல்லாம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அதுவும் ஒரு டிவைஸ். ஆனா அதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் யூனிட் என்ன அப்படின்னா ALUங்கிறதும் மெமரி யூனிட்ங்கிறதும் கண்ட்ரோல் யூனிட்ங்கிறதும் தான். ஸ்விட்ச் ஆன் பண்றோம், ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே லைட் எரியுது. எந்த ஒரு ஸ்டோரேஜும் இல்ல உள்ள, எந்த ஒரு கண்ட்ரோல் ப்ராசஸும் இல்ல உள்ள, எந்த ஒரு கால்குலேட்டிங் ப்ராசஸும் இல்ல. ஆனா கம்ப்யூட்டருக்குள்ள கால்குலேஷன்ஸ் நடக்குது, டெசிஷன்ஸ் மேக்கிங் நடக்குது, லாஜிக்கல் டெசிஷன்ஸ் நடக்குது, ஸ்டோரேஜ் நடக்குது, ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. இத்தனையும் நடக்கிற ஒரு டிவைஸ் தான் கம்ப்யூட்டர்னு சொல்றோம். கம்ப்யூட்டர் இஸ் an electronic device that gets input and process the input and produces the expected output. கணிப்பொறி என்பது மின்னணு சாதனம். அது பயனரிடமிருந்து உள்ளீடுகளை பெற்று அந்த உள்ளீட்டை செயல்பாட்டுக்கு உட்படுத்தி தேவையான வெளியீடுகளை தருகிறது. எடுத்தவொடனே இத்தனை யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் வந்துடல. எடுத்தவொடனே நம்ம ஓட்டுற சைக்கிள் வந்துருச்சா, எடுத்தவொடனே நம்ம யூஸ் பண்ற பைக் வந்துருச்சா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு சிங்கிள் வீல் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்ல டெவலப்மெண்ட் வந்து இப்ப 2 வீல் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள். அந்த சைக்கிள்ல என்ஜின் ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி மோட்டார் பைக். இது மாதிரி எல்லாமே ஒரு வளர்ச்சி, எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் நடந்தது அத ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்றோம். பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு டிஃபரண்ட் ஜெனரேஷன்ஸ். பல்வேறு வடிவமைப்பு கட்டங்களின் அடிப்படையில் கணிப்பொறிகளை பல தலைமுறைகளாக வகைப்படுத்துகிறோம். அத ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் அப்படின்னு பிரிக்கிறோம். முதல் தலைமுறை, இரண்டாவது தலைமுறை, மூன்றாவது தலைமுறை, நான்காவது தலைமுறை, அப்படி ஒவ்வொரு தலைமுறையும் எதன் அடிப்படையா நாம் பிரிக்கிறோம் அப்படின்னா அதுல நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காம்போனன்ட், அந்த காம்போனன்ட்டை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see fourth generation computer. fourth generation computerங்கிறது 1940 ல இருந்து 1956 வரைக்கும் இதுக்குள்ள யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ல வெற்றிட குழாய்கள், அதாவது வேக்கம் டியூப்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காம்போனன்ட் யூஸ் பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் was big in size, consumed more power, there was malfunctioning due to overheat, machine language was used. இது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது, ரொம்ப பவர் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி இது நிறைய ஹீட் ஜெனரேட் பண்ணிச்சு. இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆச்சு. இது ஹியூஜ் இன் சைஸ், ரொம்ப பெரிய டிவைஸா இருந்தது. Some of the first generation computers are ENIAC, electronic numerical integrated and calculator. இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாம் படிச்சுக்கங்க. EDVAC, electronic discrete variable automatic calculator. UNIVACங்கிறது universal automatic computer. first generation computers எப்படி இருக்குன்னு பாருங்க. மேல இருக்கக்கூடிய டியூப்ஸ் தான் vacuum tubes னு சொல்றோம். நல்ல க்ளோஸா பாருங்க. there are lot of vacuum tubes in that. first generation computer, this is ENIAC. எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டரா இருக்கு, எவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணிருக்கு. அப்ப இந்த கம்ப்யூட்டர் ரன் ஆகணும்னா எவ்வளவு பவர் தேவைப்படும். the next one let us see second generation computer. second generation computer எதை சொல்றோம் அப்படின்னா 1956 ல இருந்து 1964 குள்ள இருந்த சிஸ்டம்ஸ். இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாத்துலயுமே vacuum tubesக்கு பதிலா they were using transistors, திரு தடயங்கள் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே the smaller compared to first generation.
and generated less heat comparing with the first generation, consumed less power. First generation computers use பண்ணதை விட less power use பண்ணாங்க. Punched cards were used for input. First operating system was introduced. Machine language and assembly language யூஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம Fortran, COBOL அப்படிங்கிற ஹை லெவல் லாங்குவேஜ் ஜெனரேஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. முதல் தலைமுறை கணிப்பொறிகளை விட இந்த கணிப்பொறிகள் அளவில் மிகவும் சிறியது, குறைந்த வெப்பம் வெளியேறியது, ஹீட் ரொம்ப கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, குறைந்த மின்சாரம் யூஸ் பண்ணிச்சு, துளை அட்டைகளை உள்ளீடு சாதனங்களா பயன்படுத்தினாங்க, முதல் இயக்க அமைப்பை உருவாக்குனாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் IBM 1401 சீரிஸ். IBM அப்படின்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின் அப்படின்னு அர்த்தம். யூனிவேக் நம்ம முன்னாடி பார்த்தோம், யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். இப்ப செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. டிரான்சிஸ்டர்ஸ் கம்ப்யூட்டர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு எதை சொல்றோம் அப்படின்னா 1964ல இருந்து 1971 வரைக்கும் இருந்த கம்ப்யூட்டர்ஸ். இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல டிரான்சிஸ்டருக்கு பதிலா they used integrated circuits, ஒருங்கமைந்த சுற்றுக்கள் பயன்படுத்தினாங்க. இந்த ஜெனரேஷன்ல தான் Fortran, COBOL, Pascal, செகண்ட் ஜெனரேஷன்ல Fortran இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி Fortran 4ங்கிற ப்ரோகிராமிங் லாங்குவேஜ், COBOL, Pascal, காமன் பிசினஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ் COBOL யூஸ் பண்ணாங்க. ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன் Fortran ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. Pascal யூஸ் பண்ணாங்க. பேசிக் யூஸ் பண்ணாங்க. பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட், அல்காரிதமிக் லாங்குவேஜ், ALGOL அப்படிங்கிற ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த வருஷம், அதாவது இந்த ஜெனரேஷன்ல. The computers are very smaller in size, faster and more reliable when we compare with the previous generations. Consumed less powers, high level languages, இது எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அளவில் ரொம்ப சின்னது, ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆச்சு, நம்பகத்தன்மை உடையதா இருந்துச்சு, குறைந்த மின்சாரம் பயன்படுத்திச்சு, உயர்நிலை மொழிகள், நிறைய மொழிகள் இந்த ஜெனரேஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா IBM 360 சீரிஸ், Honeywell 6000 சீரிஸ், இது எல்லாமே தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இந்த ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்புட் டிவைஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆச்சு. இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல பாருங்க, உள்ள இந்த பிளாக்கா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறது தான் ஐசிஸ்ன்னு சொல்றோம். இது எல்லாமே ஐசிஸ், integrated circuits. Next let us see fourth generation computers. Fourth generation computers ங்கிறது 1971ல இருந்து ஆரம்பிச்சு 1980 வரைக்கும் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் fourth generation computers னு சொல்றோம். இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்த ஒரு முக்கியமான காம்போனன்ட் என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸ், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இந்த fourth generation computersல ICs were replaced with VLSI. ICs எல்லாம் எடுத்துட்டு VLSIங்கிற மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. These computers were called micro computers. உள்ள மைக்ரோ ப்ராசஸர்ங்கிறது மெயின் காம்போனன்ட் யூஸ் பண்ணதுனால these computers were called as micro computers. Smaller and faster, micro computers such as IBM and Apple were developed and portable computers were introduced. சின்ன சைஸ் கம்ப்யூட்டர்ஸ். முதல்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எவ்வளவு பெருசு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஜெனரேஷன்ல எவ்வளவு பெருசு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸும் கொஞ்சம் பெருசா இருந்தது. இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் சைஸ்ல ரொம்ப சின்னதாயிடுச்சு, சிறியது மற்றும் மிகவும் வேகமாக செயல்படக்கூடியது. இந்த ஃபோர்த் ஜெனரேஷன்ல தான் C++, DBase, FoxBase இன்னும் மெனி ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் டெவலப் பண்ணாங்க. இது ரொம்ப விலையில ரொம்ப சீப்பா இருந்தது. இன்டர்நெட் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, நெட்வொர்க் கான்செப்ட் டெவலப் ஆச்சு, பைப்லைன் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல டெவலப் ஆச்சு. பைப்லைன் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி they were sending instructions from one end to another. அந்த எண்ட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பக்கம் அனுப்புறது, இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பக்கம் அனுப்புறது. ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல பாருங்க VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் ALU ன்னு சொல்றோம், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். நெக்ஸ்ட் ஒன் லெட் us see fifth generation computers. Fifth generation computers 1980 ல இருந்து till date we are in fifth generation. இந்த fifth generation computersல யூஸ் பண்ண ஒரு முக்கியமான காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீப்பெரு அளவிலான ஒருங்கிணைந்த சுற்றுகள், அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், ULSI ன்னு சொல்றோம். parallel processing நடக்கும். இதுல சூப்பர் கண்டக்டர்ஸ் were used, size was very much reduced, recognize image graphics, artificial intelligence and export system எல்லாம் வந்துச்சு. இதுல காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சது. டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இது எல்லாமே இந்த ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல டெவலப் ஆச்சு. இணை செயலாக்கம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே சிஸ்டத்துல மல்டிபிள் ப்ராசஸர்ஸ், நிறைய ALU, 1 or 2 ALUs, 3 ALUs, அது மாதிரி நிறைய ப்ராசஸ் ஒரே டைம்ல நடக்கிறதுக்கு ப்ராசஸர்ஸ் were divided. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்கும் இந்த 5th ஜெனரேஷன்ல தான் டெவலப் ஆச்சு. டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ராசஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி we can divide a process into multiple sections. நிறைய ப்ராசஸ் தனித்தனியா பிரிச்சு ஒரு ப்ராசஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் ஆகும், இன்னொரு ப்ராசஸ் வேற இன்னொரு சிஸ்டம்
நம்ம சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்கிற இன்னொரு சிஸ்டத்தில் அங்கே ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணலாம். நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த ப்ராசஸை ரன் பண்ணலாம். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்னு சொல்கிறோம். Now let us see 6th generation computers. இந்த 6th generation computersலயும் இந்த parallel processing, distributed processing, parallel processing and distributed computers 6th generationலயே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 6th generationல it was full fledged, நல்ல full fledged யூஸ் பண்ணாங்க. Systems were very smaller and faster, very smarter, and development of robotics எல்லாம் நல்லா டெவலப் ஆச்சு. Natural language processing நடந்தது. Voice recognition softwares எல்லாம் வந்துச்சு. இணை மற்றும் பகிர்வு கணிப்பீடுகள் திறமை, விரைவு மற்றும் சிறிதாக இருக்கும், திறமையா இருக்கும், ரொம்ப விரைவா செயல்படும். அப்புறம் செயற்கை மனிதர்கள், ரொபாட்டிக்ஸ், இயற்கை மொழி செயலாக்கம், குரல் அறிதல், மென்பொருள் உருவாக்குதல், இது எல்லாமே 6th generation கம்ப்யூட்டர்ஸ்ல நடந்துச்சு. இதுல பாருங்க மெயின் காம்போனன்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். 1st generation கம்ப்யூட்டர்ஸ்ல வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க மெயின் காம்போனன்ட்டா. 2nd generation கம்ப்யூட்டர்ஸ்ல டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. 3rd generation கம்ப்யூட்டர்ஸ்ல ஐசிஸ், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணாங்க. 4th generation கம்ப்யூட்டர்ஸ்ல வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணாங்க. 5th generation கம்ப்யூட்டர்ஸ்ல யூஎல்எஸ்ஐ யூஸ் பண்ணாங்க, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன்ஸ். இது எல்லாமே மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஜெனரேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் லெட் அஸ் see நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பேசுறது தான் நேச்சுரல் லாங்குவேஜ். நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜா இருக்கட்டும், வேற எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய வாய்ஸை கம்ப்யூட்டர் இன்புட்டா வாங்கி ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கறது தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்றோம். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மொபைல் யூஸ் பண்றோம், அந்த மொபைல்ல ஒரு பேரை சொல்றோம், பேரை சொன்னோடனே அந்த நேம், நம்ம சொல்லக்கூடிய பேரை இன்புட்டா வாங்கிட்டு அந்த பேர்ல என்ன நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா மொபைல் போன் டயல் பண்ணும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அடுத்தது நம்ம ஏதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் கிளிக் பண்ணி சைடில் இருக்க அந்த மைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு அந்த வேர்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை சர்ச் பண்ணி இட் வில் ஷோ த இன்ஃபர்மேஷன் ஆன் த ஸ்கிரீன். இது எல்லாமே சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதெல்லாம் அப்படியே டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு வேர்ட், ஒரு சென்டென்ஸ் டைப் பண்றோம், அந்த சென்டென்ஸ்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குதா இல்லையான்னு செக் பண்றது, இதெல்லாம் natural language processing. Natural language processing, NLP, is a component of artificial intelligence. It provides the ability to develop the computer program to understand human language. இயற்கை மொழி செயலாக்கம் என்பது செயற்கை நுண்ணறிவின் ஒரு பகுதி. இது மனித மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கணிப்பொறி நிரலை உருவாக்குவதற்கான திறனை தருகிறது. Next let us see data and information. தரவு மற்றும் தகவல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, டேட்டாங்கிற பாக்ஸ்க்குள்ள அரிசி இருக்கு, உளுத்தம்பருப்பு இருக்கு, வாட்டர் இருக்கு. இன்ஃபர்மேஷன்ல என்ன இருக்கு? இட்லி இருக்கு, தோசை இருக்கு. இப்ப டேட்டாங்கிறது என்னன்னா ரா மெட்டீரியல்ஸ். இந்த ரா மெட்டீரியல்ல ஒரு ப்ராசஸ் பண்ணி அது நல்லா அரைச்சி, இது எல்லாத்தையும் மூணையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி அரைச்சி we make it as a information. ஒரு யூஸ் பண்ணக்கூடிய பயனுள்ள ஒரு பொருளா மாத்திடுறோம். இப்போ அரிசியை மட்டும் நம்ம சாப்பிட்டு இருக்க முடியாது, உளுந்த மட்டும் நம்ம சாப்பிட்டு இருக்க முடியாது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை குக் பண்ணி நம்ம இட்லியாவோ தோசையாவோ மாத்திடுறோம். இப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸ், ரா டேட்டாவை we make it as a information. இன்ஃபர்மேஷன் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம ஒரு யூசபிள் ஃபார்மா நம்ம டேட்டாவை மாத்துறது தான் இன்ஃபர்மேஷன் சொல்றோம். டேட்டாங்கிறது ரா ஃபேக்ட்ஸ். இது எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ். டேட்டால கண்மணின்னு ஒரு வார்த்தை இருக்கு, 12/5/2004 ஒரு டேட் இருக்கு, சேலம்னு ஒரு ஊருடைய பேர் இருக்கு. இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. there is no any connection between one with another. ஒன்னோட இன்னோட எந்த கனெக்ஷனும் இல்ல. கண்மணின்னு மட்டும் சொன்னோம்னா அதுல இருந்து நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போறது, அது ஒரு பேருங்கிறது மட்டும் தான் தெரியும், மற்றபடி வேற எதுவுமே தெரியாது. 12/5/2004ங்கிறது there is no meaning in that, only the date, அவ்வளவுதான் தெரியும். சேலம்ங்கிறது ஒரு பிளேஸ் மட்டும் தான் தெரியும். ஒன்னோட தொடர்பு படுத்தி பேரோட டேட்டையும் டேட்டையோட இந்த ஊரையும் தொடர்பு படுத்தி ஒரு இன்ஃபர்மேஷனா அதை மாத்திடலாம். நாம அந்த டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனா மாத்திடலாம். பாருங்க, இன்ஃபர்மேஷன்ல பாருங்க, கண்மணி was born on 12/5/2005 at சேலம். இது பாருங்க, கண்மணிங்கிற ஒரு டேட்டாவும் 12/5/2005ங்கிற ஒரு டேட்டாவும் சேலம்ங்கிற டேட்டாவையும் மூணையும் ப்ராசஸ் பண்ணி we have made it meaningful. இந்த டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம மாத்திருக்கோம். இதுதான் டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். டேட்டா is defined as an unprocessed collection of raw facts. இது எல்லாமே unprocessed collections. தரவு என்பது பல்வேறு வகைகளில் திரட்டப்படும் அடிப்படை துணுக்குகளாகும். Information is a processed data and collection of facts. இந்த facts எல்லாத்தையும் ஒண்ணா கலெக்டிவா we make it useful information மாத்திடுறோம். Information is a processed data and collection of facts. தகவல் என்பது செயல்படுத்தப்பட்ட தரவு மற்றும் தரவுகளின் அர்த்தமுள்ள தொகுப்பு. இதெல்லாம் அந்த தரவுகளை எல்லாத்தையும் அர்த்தமுள்ளதா நம்ம யூஸ்ஃபுல்லா மாத்திக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் சொல்றோம். The next slide is a
அசைன்மெண்ட். 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் படிச்சு ஆன்சர் எழுதி யூ சென்ட் அஸ் த ஸ்னாப்ஸ். ஆல் தி பெஸ்ட் மை டியர் சில்ட்ரன்.